பக்த கோடிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா எம்ஜிஆர் நகர் ஜாகிர் ஹுசேன் தெருவில் உள்ள ஸ்ரீ கங்கை அம்மன் அந்த ஆலயத்தின் அருகில் இருக்கின்றோம். நம்முடன் அந்த ஆலய நிர்வாகிகள் திரு பெரியய்யா அவர்களும் அண்ணன் திரு சேது அவர்களும் நம்மிடையே உள்ளார்கள். அவர்கள் இது 49வது வருஷம் 3 தினங்களாக இன்னிசை கச்சேரி, அம்மனின் திருவீதி விழா, இன்றைக்கு அம்மனுடைய அருள் பிரசாதம், கூழ்வார்த்தல் நிகழ்வுகள்லாம் நடக்குது. இரவு முழுவதும் அந்த கும்பம் வார்த்தல் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் இது பண்ணுறாங்க. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையாக, இதற்கு முன்பு திரு அருணாச்சலம் அவர்கள், மறைந்த திரு சின்ன குழந்தை அவர்கள், இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் திரு பெரியய்யா அவர்கள், அருணாச்சலத்திற்கு அடுத்தபடியாக அவருடைய மகன் திரு சேது அவர்களும், அவருக்கு பிறகு அவருடைய மகன் ராமு அவர்களும் இந்த ஆலய நிர்வாகத்தில் பங்கேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதான் சிறப்பாக சொல்லப்போனால் ஒரு 3 தலைமுறையாக வழி வகையாக இந்த எம்ஜிஆர் நகரில் இந்த 49 வருடங்களாக அருள் பாவிக்கும் இந்த கங்கை அம்மனை அவர்கள் ஆடி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடிருக்கிறார்கள். இப்போது நம்மிடையே திரு பெரியய்யா அவர்கள் அவருடைய இந்த ஆலயத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறுவார். எம்ஜிஆர் நகர் அருள்மிகு கங்கை அம்மன் ஆலயம் ஜாகிர் ஹுசேன் தெருவில் 49 ஆண்டுகளாக இங்கே அருள் பாலித்து வருகிறார்கள். இங்கே எனக்கு முன்னால் இருந்த திரு அருணாச்சலம் ஐயா அவர்களும் திரு சின்ன குழந்தை அண்ணன் அவர்களும் இன்னும் பல பெரியவர்கள்லாம் இருந்து, சேதாசாரி இன்னும் பல பெரியவங்களாம் இருந்து இந்த ஆலயத்தை சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு வந்தாங்க. நானும் இந்த ஆலயத்தை ஒரு 10-15 வருஷமாக சீரும் சிறப்புமாக அவங்களுக்கு அப்புறம் நான் பார்த்து கேட்டு எல்லாம் பண்ணேன். இப்போ எனக்கும் உடல்நிலை சரியில்லை, அதனால் சேதன் அவர்கள் ஒரு 6-7 வருஷமாக அவரும் பார்த்தாரு. இப்போ இளைஞர்களை போட்டு சின்ன குழந்தை பையன் ஆனந்தன், அவங்க பேரன் சதீஷ், இன்னும் நம்ம தெருவில் உள்ள இளைஞர்கள் விக்கி, ஆறுமுகம், இன்னும் மற்றும் சிறு பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நம்ம திருவிழாவை நல்லா சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறோம். நல்லா செய்கிறார்கள், அதனால் எந்த குறையும் இல்லை. இன்னும் இதே மாதிரி மேலும் நம்ம திருவிழா நல்லா சிறப்படையணும், எல்லாரும் பார்க்க பெருமைப்படணும், நல்லா இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். திரு பெரியய்யா அவர்கள் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை நம்மிடையே எடுத்து கூறினார். இப்பொழுது நம்ம அண்ணன் சேது அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பக்தர்களுக்கு பகிர்வார். பக்த கோடிகளுக்கும் பெரியோர்களுக்கும் இப்போது எங்களுக்கு இந்த படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ருத்ரன் 2.4 அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகி அருமை தம்பி மூர்த்தி போன்றவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இப்போது அம்மனுடைய ஆலய வரலாறை கேட்குறாங்க. இந்த ஆலயம் 1973வது வருடத்தில் சிறு ஒரு ஆலயமாக இந்த ஜாகிர் ஹுசேன் தெருவில் கங்கை கரையில் சிறிய ஒரு சூலத்தை நட்டி முதலாக மக்களெல்லாம் வழிபட்டு வந்தோம். அதற்கு பின்னால் ஐயா தெய்வ திரு அருணாச்சலம் ஐயா அவர்களும், சின்ன குழந்தை அவர்களும், அண்ணாமலை போன்றவர்களும், அங்குமேஸ்வரி போன்றவர்களும், இன்னும் பிற கருப்பையாசாரி பெரியய்யா அவர்கள், அழகர்சாமி ஆச்சாரி அவர்கள், இப்படிப்பட்ட பெரியோர்கள், சேதாச்சாரி, இப்படிப்பட்ட பெரியோர்கள் எல்லாம் இருந்து இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியை மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்தவர்கள். அதில் நம்மளுடைய ருத்ரன் மூர்த்தியும் அதில் நிர்வாகியாக இருந்தார். சுதா போன்றவர்களும் இருந்தாங்க. சுதாகரன், எங்களுடைய திருவை சேர்ந்த சுதாகரன். இவர்களெல்லாம் இந்த கோவிலை கட்டி காத்து எவ்வளவோ அதை அவங்க பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க ஒவ்வொரு வருடங்களும். அது ஏறத்தாழ எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தடங்கல்கள்
எல்லாம் தாண்டி இப்போ 49வது வருஷம் இந்த வருடம் திருவிழாவாக 2024 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அந்த திருவிழாவை தொடங்கி இப்போது நடத்தி கொண்டு வருகிறோம். இனியும் இந்த கோவிலினுடைய வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் இளைஞர்கள், எங்களுடைய தெருவைச் சேர்ந்த இளைஞர்களெல்லாம் அதில் பங்கெடுத்து இப்போது அந்த திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களுடைய தெருவிற்கு, மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. எங்களுடைய வழிபாட்டு தலமாக அம்மா இருந்து எங்களை எல்லாம் கட்டி காத்து எங்களெல்லாம் அவள் காத்து கொடுக்குறா என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த விழாக்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இனியும் நடத்துவார்கள் என்பதை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, நம்ம எம்ஜிஆர் நகர் ஜாகிர் ஹுசேன் தெருவில் உள்ள ஸ்ரீ கங்கை அம்மன் என்ற ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த பாமர மக்களால், இங்குள்ள பாமர மக்களால் ஒரு சின்ன லெவலுக்கு ஆரம்பித்து இந்த கோயில் ஒரு பெரிய அளவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை விட இதனுடைய விசேஷம் என்னவென்றால், அதாவது எங்களுக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது. நாங்கள் அதுக்கப்புறம் தான் வெள்ளிவாக்கத்துக்கு குடிபெயர்ந்தோம். இன்னும் அந்த வீடு இருக்குது. என்னுடைய பசங்களாம் ஒரு நல்ல நிலையில், ஒரு பொண்ணு மருத்துவராகவும், ஒரு பையன் MBA முடிச்சுட்டு என்னுடைய சேனலில் எனக்கு கூட உதவியாக இருக்கார். எதற்கு சொல்லுகின்றான், அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த ஒரு கங்கை அம்மனை நானும் வருடந்தோறும் ஒரு குடும்பமாக அதனுடைய அம்மாவினுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஏன்னா இந்த மாதிரி கோயிலெல்லாம் நம்ம பெரிய லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்காம சின்ன லெவலில், அதாவது கடவுளினுடைய சக்தி இந்த கடவுள் அந்த கடவுள் இல்லை, எல்லா கடவுளும், அது சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய ஆலயமாக இருந்தாலும் அதனுடைய சக்தி பெரியது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளவே நான் ஆசைப்படுகிறேன். அதாவது அடுத்த வருடம் இந்த கோயிலின் பொன்விழா 50வது ஆண்டு திருவிழா நடக்க போகுது. அதில் நம்ம கலந்துப்போம். உங்களால் ஆன பொருளுதவியும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு அளிக்கும்படி எங்கள் ருத்ரன் 2.0 சேனல் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதனுடைய கோயிலின் விவரங்களை உங்களுக்கு எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுவோம். மீண்டும் அடுத்த ஒரு ஆலய நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூர்த்தி.